ஹலோங்க. இந்த வீடியோவில் நம்ம ஷேடிங் சொல்லலாம், இல்லை லைட்டிங் ரெண்டுமே பார்க்க போகிறோம். ரெண்டுமே ஆக்சுவலாக ஒன்று தான். ஸோ எப்போ ஷேடு வரும் அப்படின்னா, லைட்டு இருக்கும்போது தான் ஷேடு வரும். ஓகேங்களா? லைட் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா ஷேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பால் அப்சர்வ் பண்ணுங்கள். இப்போ என் விண்டோலேருந்து லைட்லாம் வருது. ஸோ நிறைய லைட் இருக்கிறதுனால ஷேடு கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது மேலே ஒரு டார்ச் லைட் அடிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? கொஞ்சம் தூரமாக போகிறேன். இப்போ நல்லா நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். இந்த இடத்துல, அதாவது இந்த இடம் நோட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது? ரொம்ப பிரைட்டாக இருக்குது இல்லையா? அப்புறம் இந்த இடம் நோட் பண்ணுங்கள். ஷேடு இது காஸ்ட் ஷேடு. இது என்ன சொல்லுவாங்க? காஸ்ட் ஷேடுன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பால் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்டாக ஒயிட்டாக தெரியும். நீங்கள் உங்கள் வீட்டில் டார்ச் இருந்தால் அடித்து பாருங்கள், அது தெரியும் உங்களுக்கு. அந்த பால் மேலே லைட்டு நிறையா படும்போது இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இதை ஹைலைட், அதாவது ரொம்ப லைட் படுற இடம். அப்புறம் என்ன ஆகும்னா, இந்த இடம் இந்த பாலுக்கு பின்னாடி இருக்கிற இடம் மறைஞ்சிடுது. ஆமாவா? ஸோ அந்த இடம் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அதுதான் ஆக்சுவல் ஷேடு. நமக்கு எப்போ நிழல் வரும் அப்படின்னா, நம்ம எப்பயுமே நிழல்ன்றது இதுதான் ஷேடுன்னு நினச்சிக்கக்கூடாது. சாரி, பால் ஓடுது. நம்ம இதுதான் நிழல்னு நினச்சிட்ருக்கோம், ஷேடுன்னு நினச்சிட்ருக்கோம். ஆக்சுவலாக வெளிச்சம் படாத இடமெல்லாம் ஷேடு தான். இப்போ என்ன ஆகுது, இந்த பால் ஸ்பியர் ஷேப்பில் இருக்கிறதுனால இது வரைக்கும் லைட்டு படுது. அதனுடைய பாதி, ஏன்னா இது ஹம்ப் ஒரு 3D ஷேப்புன்றதுனால, டெப்த் இருக்கிறதுனால இந்த இடத்துலையும் லைட்டு படாது. ஓகேங்களா? தெரியுது? அந்த பாலில் பார்த்தீங்கன்னா பாதி வரைக்கும் தான் லைட்டு படுது. லைட்டு படாத இடம் எல்லாமே ஷேடு தான். ஓகே, நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, அதே மாதிரி இந்த இடம் நோட் பண்ணுங்கள். இந்த இடம் நோட் பண்ணுங்கள், உங்களுக்கு லைட்டாக தெரியும். ஈவன் தோ அது பாலுக்கு பின்னாடி கீழே இடம் தான் அப்படின்னா கூட, அந்த இடம் உங்களுக்கு இந்த இடம் கம்பேர் பண்ணும்போது இந்த இடம் உங்களுக்கு பிரைட்டாக தெரியும். ஓகேங்களா? ஸோ இதை ரிஃப்ளெக்டிவ் லைட்டுன்னு சொல்லுவோம். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ நாம் இன்றைக்கி பார்க்குற டாபிக் ஷேடிங் இல்லை லைட்டிங். ஓகே, ஷேடு எப்போ வரும்? லைட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் தான் நமக்கு நிழல் தெரியும். அப்புறம் நிறைய லைட் இருந்தால் அது ஒன்றுக்கொன்று நியூட்ரல் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நான் டார்ச் லைட் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ சன் லைட்டு, விண்டோலேருந்து வர லைட்டு தான் இருக்குது. ஷேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ லைட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ இது நம்ம ஆப்ஜெக்ட், ஸ்பியர் ஆப்ஜெக்ட். இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயங்கர பிரைட்டாக தெரியுது. பால் மேலே மட்டும் பாருங்கள். ஸோ அது ஹைலைட்டு. இது காஸ்ட் ஷேடோ. இந்த பாலோட பின்பக்கம் ஆக்சுவல் ஷேடு இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்த கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு டோன் ரொம்ப கம்மியாக இருக்கும். 2 ரீசன் அதுக்கு. ஒன்று லைட்டு சோர்ஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால, இன்னொன்று பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால. இந்த லைட் ரேஸ் இந்த பால் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அது மேலே படுறதுனால இந்த இடத்துல லைட் டோன் இருக்கும். ஸோ இது பேசிக் கான்செப்ட். இப்போ நெக்ஸ்ட் நான் வரைஞ்சி காமிக்கிறேன்.